பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிசிஐ ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறேன். இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் தியானத்துக்காக ஜெபம் பண்ணி வார்த்தைக்குள்ள போவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேங்க, தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட பேசும்படியாக, வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கத்தாவே நீங்கள் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ள, ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு நீங்கள் தந்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இடைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தினால பிதாவே. இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் யோசிக்கிற காரியம் விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. பிலீவர் என்றால் எதையோ ஒன்றை நம்புகிறவர்கள். விசுவாசி என்று சொல்லும்போது ஏதோ ஒன்றை விசுவாசிக்கிறவங்க. அப்போ பார்த்தோம்னாக்கா பொதுவான கருத்து, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மதத்தை குறித்ததான ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. ஹிந்துஸ் ஒன்று பிலீவ் பண்ணுவாங்க. ஹிந்துஸ் என்ன பிலீவ் பண்ணுவாங்க, அவங்க துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலம்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா கெட்டவங்களை கடவுள் அழிப்பார், நல்லவங்களை வாழ வைப்பாருன்றது அவங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நம்பிக்கைக்குரியவங்களா, ஒவ்வொரு காரியங்களை நம்புகிறவங்களாயும் அதை கொள்கைகளாகவும் அவங்க வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் எது அப்படின்னாக்கா, பிலீவ் அப்படின்னும் போது நம்பிக்கை, நான் எதை நான் நம்புகிறேனோ அது நானாக இருக்கிறேன். இப்போது இதில் விசுவாசியின் அதிகாரம், விசுவாசம் என்று சொல்லப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகளை விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. இதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கையாக இருக்கிறது. என்ன என்றால், அவர் நமக்காக இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வந்து, அவர் பாவம் இல்லாதவராய் வந்து, அவர் பாடுபட்டு நமக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நம்மளுக்காக நித்திய ஜீவனை அவர் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்தவர்கள் எதை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, இயேசு செய்த காரியங்களை. இயேசு கிறிஸ்து மனுஷனாய் பூமியில் வந்தார், எல்லாருக்காகவும் அவர் வந்தார். எல்லாரையும் அவர் நேசிக்கிறதுனால அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை அவர் அவருக்காக பாடுபட்டு அவர்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது. இன்னொன்று, இதுதான் கிறிஸ்தவர்களுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறது, விசுவாசமாக இருக்கிறது. இன்னொன்று சத்தியமும் கூட. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ லைஃப்பில் எல்லாருமே ஏதோ ஒரு தேடலுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் நிற்கும் போது நம்மளுக்கு உதவி செய்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் காட் யார் அப்படின்னு பார்த்தா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்களுக்கு எல்லா விதத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா மனுஷர்களை தாண்டி, எல்லா அதிகாரங்களை தாண்டி உங்களுக்காக நிற்கிற ஒருவர் யாருன்னாக்கா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போது எது விசுவாசியின் அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவைகளை விசுவாசிக்கிறது தான் கிறிஸ்தவ விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறாங்க. விசுவாசிகளின் அதிகாரம் என்றால் என்ன? விசுவாசிகளின் அதிகாரம் என்று சொல்லப்படும் போது, இப்போது உலக பிரகாரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் சாதாரணமாக ஒரு கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கேன். நான் போய் நடு ரோட்டில் போய் நின்று நான் கையை காமிச்சு, நான் ஒரு டிராஃபிக் போலீஸ் செய்கிற வேலையை நான் நின்று ரைட் சைடு போங்க, லெஃப்ட் சைடு போங்கன்னு நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு கை காமிச்சா யாராவது அதுக்கு கீழ்ப்படிவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் யார் அதை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஜனங்க. ஏன்னா நான் ஆர்டினரி ட்ரெஸ்ஸில் நான் போய் நிற்கிறேன். இப்போ என்னோட நான் போட்டிருக்க இந்த கலர் ட்ரெஸ்ஸில் நான் போய் நிற்கும் போது நான் யாருன்ற அடையாளம் அவங்களுக்கு, ஜனங்களுக்கு தெரியாது. அதுக்கு மாறாக
ஒரு டிராஃபிக் போலீஸ் அவங்க வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க போய் சிக்னலில் நின்று அவங்க கை காமிச்சாலோ இந்த டைரக்ஷன்லேருந்து அங்கே போங்க, அவங்க பாஸ்ன்னு அவங்க ஸ்டாப்புன்னு சொல்கிற டைரக்ஷனில் அவங்க வெஹிக்கிள்ஸ் நிற்கணும், அவங்க போன்னு சொல்லும் போது தான் போகணும். அந்த ரூலை மீறி போகிறவங்களுக்கு அவங்களுக்கு தண்டனைகளை அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க அதிகாரம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன இங்கே வித்தியாசப்படுது? அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு அவங்க வந்து அதற்காகவே அவங்க ட்ரெயின் பண்ணப்பட்டு அதற்கான அதிகாரத்தை அவங்க அங்கீகாரத்தை அவங்க பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவைகளை விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளைகளினுடைய அதிகாரம் என்று சொல்லி வேதத்தில் சில வசனங்கள் இருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 15லேருந்தே நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இருக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இப்போ இங்க பாருங்க, யாரை இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த டிராஃபிக் போலீஸ் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க அதற்காக ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்க அதற்கான பேட்ஜ் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு சர்டன் லிமிட் இருக்குது, அவங்களுக்கு சர்டன் ரைட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் இப்படி செய்யலாம், இந்த லிமிட்டை மீறுறவங்களுக்கு இந்த தண்டனையை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அதிகாரத்துக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லிமிட்டேஷன்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் ஆவன. விசுவாசிக்கிறவன் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள். முதலாவது காரியம் பாருங்க, பிசாசுகளை துரத்துவார்கள். இன்னைக்கு உலகெங்கும் இருக்கிற அநேக விசுவாசிகள் அறியாம இருக்கிற காரியம் இந்த காரியம்தான். இது ரொம்ப கவலைக்குரிய காரியம். என்னன்னாக்கா, சர்ச் ஊழியக்காரங்க, நான் அவங்களையும் குறை சொல்லலை, ஏன்னா சபையின் ஒழுங்கும் சபையும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, ஊழியக்காரங்க தேவனால் ஏற்படுத்தப்பட்டவங்க, அவங்கள நான் குறைத்து நான் இந்த விஷயத்த நான் சொல்லலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்போ வந்து ஒரு ஆவியின் உலகம் இருக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கு, ஒரு பிசாசின் உலகம் ஒன்று இருக்கு. இப்போ இவங்க வெளிப்புறமான எந்த சேஞ்சஸும் அவங்க வாழ்க்கையில் இல்லை, ஆனால் அவங்க மனசளவில் அவங்களுடைய பிலீவ் சிஸ்டம் சேஞ்ச் ஆகிருக்குது. பாருங்க, அவங்க வந்து இயேசுவை அவங்க விசுவாசிக்கும் போதே அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. அவங்க வாழ்க்கையில் மாற்றங்களை செய்ய ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆல்ரெடி விசுவாசிக்கும் போதே அது கிரியை செய்ய தொடங்குகிறதா இருக்கிறது. என்னன்னா, முதலாவது பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ வந்து இப்போ இயேசுவை அறிந்த என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பிசாசு என்ன ஹோல்டு பண்ணி இழுக்க முடியாது. அறியாம இருக்கிற காலங்கள் வரைக்கும் தான், அறியாமையை மாறி என் புத்தியில என் அறிவுல தெரியும் போது, இயேசு எனக்காக என்னென்ன செஞ்சாருன்னு தெரியும் போது, இயேசு நமக்காக என்னென்ன செஞ்சாரு, சிலுவையில சாபங்களை நமக்காக மேற்கொண்டாரு, பாவங்களை மேற்கொண்டாரு, வியாதிகளை மேற்கொண்டாரு, நமக்காக ஐஸ்வர்யவான் ஆகும்படியாக அவர் தரித்திரர் ஆனாரு, நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ்குள்ள போகாம இருக்கும்படிக்கு அவர் நமக்காக சிந்தையில எல்லா பாரங்களையும், அவருடைய இமோஷன்ல அவர் வந்து ஆவியில அவர் நொறுக்கப்பட்டாரு. நம்ம வந்து ரிஜெக்டடா, நம்ம தனிமையா தள்ளப்பட்டவர்களா இல்லாதபடி நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் தள்ளப்பட்டவராய், அவர் தனித்து கைவிடப்பட்டவராய் ஆனாரு. இப்போ இதை விசுவாசிக்கும் போது, யார் நீங்க ஏசப்பாவை நீங்க நம்புறீங்களோ, எனக்காக ஒரு தேவன், என் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறாருன்னு நீங்க நம்புறீங்களோ, ஆல்ரெடி ஏற்கனவே அந்த நம்பிக்கையே உங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தின் கிரியைகளை, விசுவாசத்தின் அடையாளங்களா இருக்கிற இந்த கிரியைகள், இது வந்து
பேக்கேஜ் மாதிரி உங்களுக்குள்ள கொடுக்கப்படுகிறதா இருக்குது. உங்க விசுவாசத்தோடு நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தால், இதோ சதா காலங்கள் அவர் ஜீவனோடு இருக்கிறாரு, அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் ஜெயித்தாருன்னு நீங்க விசுவாசிக்கும் போதே அது உங்களுக்குள்ள பலன் செய்கிறதா இருக்கிறது. என்னன்னாக்கா, நீங்க பிசாசுகளை கொள்ளுகிறவர்களா இருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தந்திரங்களை நீங்க மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கிறீங்க. அந்நிய பாஷையை நீங்க பேசுறவங்களா இருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாய் சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இப்போ எந்த விதமான விஷத்தன்மை உள்ளதோ, சர்ப்பங்களோ, எந்த விதமான தீமைகளும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களை படுத்துறது மட்டும் இல்ல, இங்க கிளியரா சொல்லப்பட்டிருக்கு, இவங்க பிசாசுகளை துரத்துவார்கள். அவங்க இன்னொருத்தவங்களுக்கு இருக்கிற கட்டப்பட்ட நிலைமைய அவங்க அறிந்து கொள்றவங்களா இருக்கிறாங்க. பிசாசுகளை துரத்துவாங்க. இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு அவங்க டெலிவரன்ஸ் அவங்க கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. பிசாசுனால பாதிக்கப்பட்டவங்கள அவங்க துரத்துகிறவங்களா இருக்கிறாங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். விஷ தீமையான காரியங்கள்னால பாதிக்கப்பட்டவங்கள விடுதலையாக்குகிறவர்களா இருப்பாங்க. அவங்க அந்நிய பாஷை, நவமான பாஷைகளை பேசுகிறவங்க, அபிஷேகம் பெற்றவர்களா அவங்க இருக்கிறாங்க. அவங்க சாவுக்கு எதுவான எந்த தீமையான காரியமோ, சாவு வரைக்கும், மரணம் வரைக்கும் எதுவான எந்த தீமைகள் வரலாம், தீமைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு இது போய் சேருகிறது இல்லை. இதை சேராததுனால, இந்த ஞானம் அவர்களுக்கு இல்லாததுனால இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம மனுஷரால நம்ம வஞ்சிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். மனுஷங்களால தப்பா பயன்படுத்தப்படுகிறவங்களா, தப்பா உபயோகிக்கப்படுகிறவங்களா இருக்கிறோம். இல்லைன்னா தப்பான பிரச்சனைக்குள்ள போய் நம்ம சிக்கி கொள்ளுகிறவங்களா இருக்கிறோம். இன்றைக்கு இது வந்து கஷ்டமான சப்ஜெக்ட். ஆனா இது உண்மையான சத்தியம் என்னன்னாக்கா, விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து வாழ்கிறவரா இருக்கிறாரு. உங்களை சகலத்தையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நீங்க சாவுக்கு எதுவானதுல இருந்து நீங்க வெளியே வர்றது இல்லாம, உங்க கண்ணுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்களே நீங்க வெளியே கொண்டு வருகிறவர்களா இருக்கிறீங்க. அததான் மத்தேயு 28 சொல்லும் போது சொல்றாங்க, நீங்க சகல சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம் நற்செய்தியா இருக்கிறது. நற்செய்தினா என்ன? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், அவர் மரித்து உயிர் தெழுந்தாரு, அவர் உங்களுக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சரி செய்கிற ஒரு நபராய் அவர் இருக்கிறாருன்றது தான் நற்செய்தி. நீங்க வந்து பிரச்சனை, கடன் பிரச்சனையா, ஃபேமிலி பிரச்சனையா, இல்ல வியாதியா, இல்ல கைவிடப்பட்டீங்களா, இல்ல வேலை இல்லையா, சாப்பாடு இல்லையா, வருமானம் இல்லையா, இல்ல அடிக்ஷனா, போராட்டமா, இல்ல எந்த சொல்ல முடியாத எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல உங்களுக்கு நற்செய்தி என்னன்னா, இந்த நற்செய்தியை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கிறதுக்காகவே ஆண்டவர் வந்து சுவிசேஷத்தை, இதுதான் நற்செய்தியா இருக்கிறது. இதை பிரசங்கிக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அது ஒரு பங்கா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இது வந்து எப்படி சொல்றது, ஒரு கடமையா இல்லை. நான் இயேசுவை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற சங்கீதம் 34 சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கிறேன் அப்படின்னாக்கா, இயேசு என் வாழ்க்கையில என்ன எந்த நிலைமையில இருந்து என்னை தூக்குனாரு, என்ன எந்த பிரச்சனையில இருந்து என்னை விடுதலை ஆக்கினாரு, என்ன எந்த இக்கட்டுல இருந்து நான் தவிக்கும் போது, நான் கூப்பிடும் போது, நான் அழும்போது என் குரலை கேட்டு எனக்கு உதவி செய்த தேவன், அந்த நன்மையை, நான் பெற்றுக்கொண்ட நன்மையை இன்னொருத்தவங்களுக்கு நான் போய் சொல்றதுதான் சுவிசேஷமா இருக்கிறது. இது ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. இன்னைக்கு பிசாசு பிடித்தவங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரங்க அநேக பேர் இருக்காங்க. ஆனாலும் நான் இடர்களுக்கு எதுவாக நான் இந்த வார்த்தையை நான் சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது வசனம் சொல்லுது, சகேக்கு சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுது. அப்போ வந்து பிலீவர்ஸ், விசுவாசியின் அதிகாரம் என்று சொல்லப்படும் போது இதுக்குள்ளே சகல சத்தியமும் உங்களுக்குள்ள வந்துடுறதா இருக்கிறது. இதுல ஆவியானவர் உங்களை தெளிவாய் நடத்தும் போது நீங்க இன்னொருத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுறீங்க. இந்த அதிகாரம் உங்களால வெளிப்படையா காண்பிக்க முடியலன்னாலும் உங்களுக்குள்ள நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே பரலோகம், தேவதூதர்களும் பரலோகமும் தேவனும் உங்களோடு கூட இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. பாருங்க, இது வந்து ஸ்பிரிட்ல நடக்கிற சேஞ்சஸ், உங்க மைண்ட்ல நடக்கிற சேஞ்சஸ், உங்களுடைய நம்பிக்கையில, உங்களுடைய எண்ணங்கள்
எண்ணங்கள்ல நடக்கிற மாற்றங்கள். இப்ப நீங்க நம்பும் போதே உங்களுக்காக நீங்க உங்க கண்ணால பார்க்க முடியாது, விஷுவலா நீங்க பார்க்க முடியாது, ஆனா உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆர்மி இருக்கிறது, உங்களுக்கு பின்னாடி தேவ தூதர்கள் இருக்கிறவங்களா இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றத கேட்கும்படியாகவும் நீங்க சொல்றதை செய்யும்படியாகவும் இயேசு என்ற நாமத்துக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கவும், இந்த பூமியில இருக்கிற சகலமும் இயேசு என்ற நாமத்துக்கு கீழே முடங்கும்படியாக அவரை தாழ்த்தினாரு. பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். எல்லா நாமங்களுக்கும் இயேசு என்று சொல்லும் பொழுது பாதாளம் கீழ்ப்படுகிறதா இருக்கிறது, இயேசு என்று சொல்லும் பொழுது மரணம் கீழ்ப்படுகிறதா இருக்கிறது, இயேசு என்று சொல்லும் பொழுது கடன் கீழ்ப்படுகிறதா இருக்கிறது, இயேசு என்று சொல்லும் பொழுது பிசாசு கீழ்ப்படுகிறவனா இருக்கிறான், இயேசு என்று சொல்லும் பொழுது சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் ஆண்டவர் உரிந்து கொண்டு சிலுவையில் அவர் உரிந்து கொண்டார். ஸோ எல்லா அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு அதை ஒரே ஒரு அதிகாரத்தின் கீழே அவர் கீழ்ப்படுத்தினார். என்னன்னாக்கா, நீ விசுவாசிக்கிற பிள்ளையாய் மாறும் பொழுது சகலம் உனக்காக ஏற்படுத்தப்படும். இப்ப பாருங்க, இப்போ இந்த ஆவியில நடக்கிற, அறிவுல நடக்கிற, யோசனையில நடக்கிற, உங்க நம்பிக்கையில நடக்கிற இந்த மாற்றத்தை பிசாசு நன்கு அறிந்தவனா இருக்கிறான். அப்போ எப்பயுமே ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு தான் ஆவியானவர் நம்மளோடு கூட கிரியை செய்கிறவரா, இடைப்படுகிறவரா இருக்கிறாரு. ஆனா அதற்கு மாறாக பிசாசு சரீரம், ஆத்மா, ஆவி அப்படியாய் இப்போ இந்த சரீரத்துல நம்ம இந்த பூமியில வாழ்றதுனால இந்த சரீரத்துல நம்ம எதை பார்க்குறோமோ, நம்ம எதை கேட்குறோமோ அதை நம்ம வாழ்க்கையில அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா இது ஸ்பிரிட்ல இருந்து வருது, இது மாம்சத்துல இருந்து வருகிறதா இருக்குது. இது கண்ணு பார்க்கறது, காது கேட்கறதையும், நம்ம உணர்ச்சியில நம்ம ஃபீல் பண்றதையும் நம்ம நம்புகிறதுனால நம்மளால ஸ்பிரிட்ல நடக்கிற மாற்றங்களை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும், ஒரு விசுவாசி இயேசுவின் நாமம் என்று சொல்லி அவன் ஜெபிக்கும் போது அந்த நாமத்துக்கு கீழே எல்லாம் அடங்கணும் என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த தெளிந்த புத்தியை பிசாசு நமக்கு கொடுக்க மனதில்லாதவனாய் அந்த தெளிவுக்குள்ளே நம்ம கொண்டு வராம நம்ம வாழ்க்கை குழப்பத்திலே பிசாசு வைக்கிறவனா இருக்கிறான். அதனால தெளிந்த புத்தி உள்ளவர்களாகி உங்களுக்காக உங்களுக்குள்ள சகலத்தையும், ஏன்னா ஏசப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு, அவரை நீங்க விசுவாசிக்கும் போது இயேசுவின் நாமத்தை, ஒரு ஊழியக்காரங்க எனக்கு இப்படியாய் சாட்சி சொன்னாங்க, இயேசுவின் நாமம் என்று சொல்லி ஒருத்தவங்க ஜெபிக்கும் போது அந்த எல்லையிலே பிசாசு இருக்க முடியாதான். அப்போ பிசாசுக்கு தூரத்திலே தெரியுமா, இங்க ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்க, இங்க ஜெபிக்கிற புள்ள இருக்காங்கன்றது தெரியுமா. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்க எதுக்கு பயப்படுறோம், நம்ம என்ன பிசாசு இங்க தாக்கிடும், நான் ஜெபிக்க போனா அங்க தாக்கிடும், நான் பிசாசு பிடிச்சவங்களை ஜெபிச்சா பிசாசு என் கூட என் வீட்டை அட்டாக் பண்ணும். இந்த மாதிரி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு இது பேக் ஃபயர் ஆயிடுச்சு, எனக்கு அட்டாக் ஆயிடுச்சு. ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும், இந்த பொய்யான எண்ணங்களை வைத்து பிசாசு நம்ம வாழ்க்கையை புல் பேக் பண்ணுகிறவனா இருக்கிறான். அப்படின்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகிமையும், தேவன் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம அறிந்து கொள்ளாதபடிக்கு நம்ம வாழ்க்கையை அந்தகாரப்படுத்தி, அப்படின்னா நம்ம எங்கேயோ ஸ்லோ டவுன் ஆகி எங்கேயோ லேக் ஆகி நம்ம இருப்போம். அப்படின்னா பிரச்சனைகளை நினைச்சு நம்மளே உழண்டு கொண்டே இருப்போம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. அப்படின்னாக்கா உங்களை சூழ்ந்து நிற்கிற எல்லா பாரங்களை, எபிரேயர்ல ஒரு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்மை சூழ்ந்திருக்கிற பாரங்களையும் நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு உங்க விசுவாசத்தை துடக்கிறவரும் உங்க விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் அவரை நோக்கி ஓட கடவோம். அப்படின்னாக்கா உங்களை இந்த பிலீவ்க்குள்ள பாருங்க, இயேசுவின் துணை இல்லாம அவர் இருக்கிறாருன்றதை உங்களால நம்பவே முடியாது. ஆவியானுடைய துணை இல்லாம அவர் ஒருத்தர் ஆண்டவரா இருக்கிறாருன்றதை உங்களால நம்பவே முடியாது. ஏன்னா அந்த நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கையை உண்டாக்கினவர், நீங்க மரிக்கிற வரைக்கும் அது உங்களுக்குள்ள இருந்து அவர் காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறார். அப்படின்னா உபத்திரவம் வரும், நெருக்கம் வரும், போராட்டம் வரும், கைவிடப்படுகிற நிலைமை
நிலைமை வரும், எல்லாம் நம்மளை விட்டு போகும், பணம் போகலாம், வியாதி வரலாம், என்ன நேர்ந்தாலும். அததான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் லாபமானாலும் நஷ்டமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி பவுல் சொல்லும் போது சொல்றாரு. அப்படின்னா அந்த அன்பு என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் அது என்ன, அதனுடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியும். இப்ப அந்த அன்பு என்ன, அந்த அன்பு நமக்காக என்ன செஞ்சிருக்கு, எல்லாத்தையும் எனக்காக சகலத்தையும் பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்குது. அப்படின்னா எனக்குரிய ஐஸ்வர்யம், எனக்குரிய நன்மைகள், எனக்குரிய என் பிள்ளைகளுடைய தேவைகள், என்னுடைய தேவைகள், என் குடும்பத்தின் சந்ததியாய் என் குடும்பத்தின் மேல இருக்கிற தேவ சித்தம், அதற்காக செயல்படுகிற அதிகாரங்கள் பாருங்க, அதிகாரங்கள் உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் பூமியின் கீழானவைகளும் வானத்தில் மேல் உள்ளவைகளும் சகலமும் அவருக்கென்றும் அவருக்குள்ளும் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவரை விசுவாசிக்கும் போது சகலமும் உங்களுக்காக செயல்படுகிறதா இருக்கிறது. ஒரு தேவ மனுஷன், ஒரு ஊழியக்கார் இப்படியா அவருடைய வாழ்க்கை வரலாறை நான் படிக்கும் போது இப்படியா படித்துட்டு இருந்தேன். அவர் ரொம்ப நாள் போராடிட்டு இருந்தாரா, நெகட்டிவாவே அவங்க வாழ்க்கையில பேசிட்டே இருப்பாங்களாம். அவங்க அம்மா ஒரு ஊழியக்காரங்க தான், அவங்க அம்மா நான் இப்படி ஆயிடும், நீ என் பண பிரச்சனை இப்படி ஆயிடும், கடன் பிரச்சனை இப்படி ஆயிடும், உன் பிள்ளை. ஒரு நாள் அவங்க எல்லாம் குடும்பமா டூர் போகணுன்ட்டு வெளியே ஃபேமிலியா போறாங்களாம். அப்படி வெளியே ஃபேமிலியா போகும்போது அவங்க அம்மா சொல்றாங்களா, இது வேற காத்து, வேற சூழ்நிலை, குழந்தை கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கிற குழந்தை அவங்க மகனை அப்படின்னா அவங்க பேர பிள்ளை குழந்தை அவன் சிக்காயிடுவான் அப்படின்னு சொல்லி பாரு, அந்த கிளைமேட் அவனுக்கு ஒத்துக்காது, அவன் சிக்காயிடுவான் அவன் சொல்லிட்டே இருந்தாங்களாம். அதே போல அந்த குழந்தை அவங்க பிரயாணம் பண்ண அந்த தேசம், இடம் எல்லாம் மாறினதுனால அந்த குழந்தைக்கு லைட்டா கோல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அப்படியே இருமல், தும்மல், அப்படியே ரன்னிங் நோஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆன உடனே அவங்க பாட்டி, இந்த குழந்தையோட பாட்டி அவங்க சொல்லிட்டே இருக்காங்களா, அடுத்து இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் ஆகும், நீ இந்த மெடிசின் கொடு, நம்ம இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு. இது அறிவை சார்ந்த விஷயம். ஆனா அவங்க ஆவிக்குரிய விஷயம் என்னன்றத அவங்க அறியாம இருந்தாங்க. உடனே இந்த ஊழியக்கார் சொன்னாராம், அப்பால போ சாத்தானே, நான் வியாதியை நான் கடிந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், என் பிள்ளை நான் எங்க இருந்தாலும் எந்த இன்ஃபெக்ஷனும் அவனுக்கு தொடாது, நான் எந்த ஜுரமும் அவனுக்கு வராது, நான் விசுவாசிக்கிறேன், அவன் சுகமா இருக்கிறான் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர் அப்பால போ சாத்தானே என்று சொல்லி சொன்னாராம். உடனே அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். என்னன்னா, நீ என்னையவே நீ சாத்தான் நீ சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அவர் சொன்னார், அந்த ஊழியக்கார் சொன்னாரா, அம்மா நான் உங்களை சாத்தான்னு சொல்ல, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய வாயின் அறிக்கைகளை நீங்க சொல்லும் பொழுது அது வழியாய் சிக்னஸ் வர்றதுக்கு அது வழியா இருக்கு. நான் சாத்தான் வர்ற எல்லா டோரையும் நான் ஷட் பண்ண விரும்புகிறேன், நான் அதை க்ளோஸ் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். சிக்னஸே உனக்கு என் குடும்பத்து மேல அதிகாரம் இல்லை, வறுமையே உனக்கு என் குடும்பத்து மேல அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த குழந்தை சிக்னஸ் ஸ்டார்ட் ஆகியிருந்த சிம்டம்லாம் இருந்த உடனே அந்த குழந்தை உடனே அவன் சுகமாயிட்டானா. அதுக்கப்புறம் நைட்ல 2-3 தடவை ஏஞ்சி டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்த குழந்தை இவர் அதை அறிக்கை செய்து இவர் ஜபம் பண்ண உடனே அந்த குழந்தை நல்லா தூங்க ஆரம்பிச்சானா. அதுக்கு ஃபர்தரா அது நீண்ட மறுபடியும் அதனோட தொடர்ச்சி இல்லை, அந்த குழந்தையோட சிக்னஸ் அந்த தொடர்ச்சியா இல்லை, அது துண்டிக்கப்படுது. எப்போ துண்டிக்கப்படுது? என் நாமத்தினால நீங்க வியாதியஸ்தர்கள் மேலுங்க, கடைசி 18வது வசனம் பாருங்க, கடைசியா, என் நாமத்தினால நீங்க வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். நம்ம கைகளை வைக்க முடியுதோ முடியலையோ, நம்ம வாயினால அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசம் உள்ள வார்த்தை, விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க எதை வேண்டிக் கொள்றீங்களோ அதை பிதா செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அவர் உங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவருடைய வேலையே அதுதான். நீங்க என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் செஞ்சு he wants to prove himself that he is loving you. அவர் உங்களை நேசிக்கிறவராய், அவர் உங்களோட வெல்விஷரா, அவர் உங்களோடு கூட இருக்கிறாருன்றத ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரூவ் பண்றது தான் விசுவாசிகளுடைய அதிகாரமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளோடு கூட உலாவி, நம்மளோடு கூட சஞ்சரித்து, அவர் நம்மளோடு கூட வாழ்ந்து, நம்மளுடைய துக்கங்களை அவர் சுமந்து, நம்முடைய பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை சுகமாய் வாழ வைக்கிற ஒரு நல்ல தேவன் அவரை போல யாரும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட தேவனை நம்பும் போது நீங்க
இன்னொருத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. இங்க சொல்லப்பட்டிருக்க இந்த 4 வசனமும் பார்த்தீங்கன்னா, விசுவாசி அவங்க விசுவாசத்தினால அவங்க சுகமாகி அவங்களுக்கு வர்ற எல்லா பிரச்சனையும் அவங்க ஃபேஸ் பண்ணி அவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. பாருங்க, சர்ப்பங்களை எடுக்கிறாங்க, எந்த சாவுக்கு எதுவான ஒன்றும் அவங்கள சேதப்படுத்தாது. அவங்க வந்து வியாதிகஸ்தர் மேல் கைகளை வைக்கிறாங்க, அவங்க சுகமாகறாங்க. இங்க வந்து ஊழிய பாருங்க, 5-fold மினிஸ்ட்ரிஸ் இருக்கு, ஊழிய அழைப்பு இருக்கு, டேலண்ட் இருக்கு. அதையும் இதையும் ஒன்னா மிக்ஸ் பண்ண நான் விரும்பல. ஆனா இங்க அதுவும் இருக்கு, அதுவும் தேவை. அப்போ நம்ம வந்து இதுல நம்ம பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். அதுதான் விசுவாசியின் அதிகாரமா இருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்து சகலத்தையும் ஜெயித்தாரு. அவருடைய நாமத்தினால அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றையும் நீங்க ஜெயிக்கிறவர்களா இருக்கிறீங்க. இந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். கொலோசியர் 2:14, நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வெற்றி சிறந்தவரா இருக்கிறாரு. அப்படின்னா என்ன? எல்லா அதிகாரத்தையும் அவர் ஜெயித்திருக்கிறாரு. எல்லா துரைத்தனங்களையும், சாத்தானின் சகல தந்திரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் ஜெயித்திருக்கிறாரு. உங்களுக்கு விரோதமா, இப்போ ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு விரோதமா, இப்போ யோபுடைய வாழ்க்கைக்கு விரோதமா பிசாசு போய் பரலோகத்துல தேவ சந்நிதியில போய் ஓயாமல், நீங்க எல்லாம் யோபுக்கு நல்லதே கொடுத்துருக்கீங்க, அதனாலதான் அவர் உங்களை வணங்குறாரு அப்படின்னு சொல்லி ஓயாமல் குற்றம் சுமத்தி கொண்டே இருந்தான். அப்போ பிசாசு என்பவன் என்னன்னாக்கா, உங்களுக்கு விரோதமா அவன் பிளான் பண்ணி உங்களை குற்றப்படுத்தி உங்களுக்கிட்ட இருந்து நன்மைகளை அவன் எடுத்து கொள்றதுக்கும் திருடுறதுக்கும் தான் அவன் வருகிறான். ஸோ உங்களுக்கு எதிராக ஒரு கிரியை நடக்குதுனாக்கா அது மனுஷரால் அல்ல, அது சாத்தானால நடக்கிறது. மனுஷர் மூலமாய் நடந்தாலும் சாத்தான் அந்த மனுஷனை ஏவி அவர்களை செய்ய வைக்கிறாங்க. அதே நான் படித்த அதே ஊழியக்காரருடைய சரித்திரத்துல இன்னொரு விஷயமும் நான் படித்தேன். அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அவருக்கு பிசினஸ்ல ஒரு அவரு ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து ஒரு 70,000 என்னமோ அவங்க ஊழியத்துக்காக அவங்க கொடுத்து அதுல ஏமாற்றப்பட்டாங்களாம். ஏமாற்றப்பட்டவனே உடனே இவர் வந்து கூட இருந்த கோவர்க்கர்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்களாம், நீங்க வந்து ஏமாந்துட்டீங்க, நம்ம இவ்வளவு பணத்தை ஏமாந்துட்டோம், இது நம்ம ஊழியத்துல நம்ம விசுவாசத்துல நம்ம செஞ்சது, இது பெரிய இழப்பு நமக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்களாம். உடனே ஒரு நாள் அதை நினைச்சு இவர் துக்கமா அவர் வந்து ரூம்ல அவர் வந்து உலாவி நடந்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்னாராம், நீ வந்து இவர் ஜோமனி இவர் ஆவியில ஏவப்பட்ட அந்த வார்த்தையை சொன்னாராம், சாத்தானே அந்த மனுஷன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, அந்த மனுஷன் என்னை ஏமாத்தும்படியாக அவரை தூண்டி கிரியை செஞ்சதுனால நீ எதை என்கிட்ட இருந்து எடுத்தியோ அதை நீ 7 மடங்காய் நீ திருப்பி என் இடத்துல கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். பிசாசே, நீ திருடனதை 7 மடங்காய் நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி அவங்க விசுவாச அறிக்கை பண்ணி அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். உடனே அதே சில நாட்கள்ல ஒரு 6 மாத டைம்ல 70,000 ரூபாய் நஷ்டமான இடத்துல 4,90,000 ரூபாய் அவங்க லாபம் பார்க்கும்படியாக கர்த்தர் அவங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி, அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் டோர் ஆண்டவர் ஓபன் பண்ணி ரிலீஸ் பண்ணாராம். அப்போ வந்து திருடன் திருடவும் கொல்லவும் அழியும். அவன் வந்து நம்மளுடைய விசுவாச எண்ணங்கள் தான் விதையா இருக்கிறது. இப்போ நம்மளுடைய விசுவாச எண்ணங்களை பிசாசு நம்ம மனசுல இருந்து திருடிட்டானாக்கா, நம்ம நெகட்டிவான எண்ணங்களை நம்ம வாழ்க்கையில போட்டா அது நெகட்டிவான ஃப்ரூட்டை நம்ம வாழ்க்கையில கொடுக்கறதா இருக்கிறது. அவ்விசுவாசமான எண்ணங்களை நீங்க விசுவாச எண்ணத்தினால நீங்க மேற்கொள்ளும் போது, அதை நீங்க அறிக்கை செய்யும் போது அதனுடைய பலன் ரொம்ப மிகுதியா இருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதே போல உங்க வாழ்க்கைக்கு விரோதமா வருகிற எல்லாத்தையும் இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல சிலுவையின் மேல இயேசு ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறாரு. அதனால எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நீங்க விசுவாசத்தை பேசி அதுல இருந்து நீங்க ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை இப்படி ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி
நீங்க சிலுவையில சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதத்தை, வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய வெற்றியின் நிழல்ல ஆண்டவரே, நாங்கள் சுகத்தின் நிழல்ல, ஆசீர்வாதத்தின் நிழல்ல ஆண்டவரே, நாங்கள் குறைவற்றவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆண்டவரே தடைகளையும் அதிகாரங்களையும் இந்த நாள்ல நாங்கள் மறுபடியுமாய் நாங்கள் ஆண்டவரே, நீங்க சிலுவையில நீங்க ஆணி அடித்து நீங்க மேற்கொண்டீங்கன்றதை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அது பண பிரச்சனையா இருக்கட்டும், அது சிக்னஸா இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போகிற கடன் பிரச்சனையா இருக்கட்டும், பாரங்களாகட்டும், சுமைகளாகட்டும், பிள்ளைகளை குறித்த வருத்தங்களா இருக்கட்டும், எதிர்காலத்தை குறித்த கவலைகளாய் இருக்கட்டும், ஆவியானவர் அதை எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே மேற்கொள்ளுகிறதுக்காக, உங்களுடைய நாமத்தினால அவர்கள் மேற்கொள்ளும்படியான பலன் உண்டாகிறதுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிற, ஸ்தோத்திரம் செலுத்துகிற. அந்த பலனை நீங்க அவங்களுக்கு தருவீராங்க, அந்த ஞானத்தை நீங்க அவங்களுக்கு தருவீராக. நீங்க சிலுவையில வெற்றி சிறந்தீங்க. உங்களுடைய நாமத்தினால இதை பார்க்கிற ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள்ல அவங்க வெற்றி சிறந்தவர்களாய் இருக்கத்தக்கதாக அற்புதமான சாட்சிகளை கேள்விப்பட உதவி செய்யுங்க. உங்களுடைய அற்புதத்தின் வல்லமைக்காக, உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக, நீங்க எங்களுக்கு சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதத்துக்காக நான் நன்றி சொல்லி அதை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதை சுகமாய் இலவசமாய் பெற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாரங்கள் லகுவாகுவதாக, எல்லா சுமைகளும் வருத்தங்களும் ஆண்டவரே மாறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய அசைவாடுதல் அற்புதங்கள் வெளிப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.